ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மால் பேபி மூன் வந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் ரிலாக்ஸேஷனுக்காக நாங்கள் போகிறோம். அதுவும் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணல. நம்ம இருக்கிற ஸ்டேலேருந்து நம்ம வீட்டிலேருந்து அந்த ஸ்டேவே இருக்கிறது வந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தான். நம்மளுக்கு ரொம்ப கிட்ட. ஓகேங்களா? சில பேர் நாங்கள் அந்த பிளேஸ் காமிச்சாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓ இங்கே தான் நான் நிறைய பேர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரு 2 டேஸ்னால் 1 நைட் தான். 1 நைட் நான் அன்றைக்கி வந்து ரிட்டர்ன் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி நானும் போனால் பிளான் பண்ணி வீக்கெண்டு வீட்லேயே இருந்து ப்ளஸ் வெயில் எனக்கும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வெளியே போய் ரிலாக்ஸாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியில் ஆடணும், அந்த மாதிரிலாம் நான் நிறைய வந்து மோனாட்ட சொல்லினேன். நான் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லியிருந்தேன். அது மோனா அப்புறமா சொல்லிச்சு, அப்பா நீ ஸ்விம்மிங் பூல் போகிறதோட வா நம்ம ஆறாமல் எங்கன்னா ஒரு ஸ்டேக் போயிட்டு வரலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் நம்ம இப்போ வந்து தான் ரெடி ஆகிட்டு மூட்டை பொடிச்செல்லாம் கட்டிக்கினே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறேன் எது போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க எங்களோட மினி பேபி மூனை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாப்பிங்கு. ஓகேங்களா? மேடம் வந்து ஒரு பேண்ட் மிஸ்ஸிங்கு, ஜாகர்ஸ் மாதிரி பேண்ட் வேணுமா அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதனால வந்துட்டு ஒரு பேண்ட் வாங்கிக்கிச்சு. போதும் வாங்கிக்கிறாடோ கிளம்பலாவா, டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பி ஆயிடுச்சு. ட்ரெண்ட்ஸ்லேருந்து முடிஞ்சிச்சு ஷாப்பிங். ஒரு 2 ஒரு டிஷர்ட்டு ஒரு இது எடுத்துக்கோ, அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டப்புன்னு எடுத்துட்டோம். வெளியாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சாப்பிட வந்திருக்கோம். எம்பயர் இது ரெசார்ட் இல்லை. ஸோ நம்ம ரெசார்ட்டெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். சரிங்க, எப்படிப்பா? ஸோ நம்ம ரெசார்ட்டில் வந்து பாரு எங்கே வந்து கண்ணு எங்கே போகுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு, அப்புறமா கிஃப்ட் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எம்பயரில் நான் சொன்னேன் இல்லைங்களா, எம்பயரில் வந்து உக்காந்துக்கிறோம். ஸோ எம்பயரில் வந்து சாப்பிட்டு அப்புறமா நம்ம ரெசார்ட் போகலாம். நம்ம ஆல்ரெடி ரெசார்ட்டெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஏன்னா 3 மணி, இப்போ ஆல்ரெடி 3 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் லஞ்ச் கிடைக்குமான்னு. லஞ்ச் கிடைக்குமான்னு கேட்டோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 மணி க்ளோஸ் ஆகிடும், லஞ்ச் கிடைக்காது, அதோட டின்னர் தான்ட்டாங்க. சரி, அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே நம்ம எங்கே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆன் த வே, இது கோலார் போகிற ரோடு இது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பெரிய எம்பயரு சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே சாப்பிட வந்துக்கிறோம். சாப்பிட்டு அப்புறமா ரெசார்ட் என்னத்த பார்த்துன்னுக்கிற அப்படி ஆசை. ஆனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சைஸ் பாரு அப்படியே. இதோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தோன்னே கண்ணு இதுக்கு போகுது. நோ முடியாது. சாப்பிடுது. எஸ், ரைஸ் கொஞ்சம் போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாக்கு வந்து பட்டர் சிக்கன் அண்ட் பட்டர் நான். அது கேட்டு நான்வெஜ் தாலி, ஆனால் அது இல்லையா. ஏன்னா க்ரௌடு ஜாஸ்தி வந்துச்சுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. இருக்கிறது இவ்வளோதான் இருக்குது. பிரியாணி கூட பார்த்து சொன்னாங்க, 1 சிக்கன் 1 மட்டன் கீ ரைஸ், அவ்வளோதான் இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐட்டம் வந்து விங்ஸ் ஃப்ரை. அப்படியா? விங்ஸ் ஃப்ரை, ஃபேரி விங்ஸ், ஃபயரி விங்ஸ். எஸ், சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம ரெசார்ட்டு, கோல்டன் அமூன் ரெசார்ட். இந்த பிரமிடு தான். எஸ், ஈஜிப்ட் மாதிரி இருக்குதுல்ல. ஆனா இது பார்க்கிங் தெரியல. பார்க்கிங் எங்கன்னு தெரியல. இப்போ பார்க்கிங் ஓனர்ஸ் இருக்கா அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் வந்தாலே இந்த கோலார் ரோடு ஹைவேன்னுவாங்க. இந்த கோலார் ரோடு ஹைவே வந்தாலே இந்த ரெசார்ட் தெரியும், இந்த ஸ்டாச்சு தெரியும். ஓகேங்களா? சரி, இதுதான் ரிசப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகலாம். ஆல்ரெடி மோனா உள்ளே போயிட்டுருக்குது. சரி, போயிட்டு நம்மளது ரூம் என்னான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்குள்ளே கார் பார்க் பண்ணிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் கோல்டன் ஆனும். இதுதான் ரெசார்ட் பேர், கோல்டன் அமூன். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூம் அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இந்த இதில் வந்தது பக்கி, அது பேர் பக்கி தானே? பக்கி இது வேணுமா? ஆமாம், எடுத்துக்கோ. ஸோ இதுலேருந்து நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறோம்.
ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மேலெல்லாம் ரூம்ஸ் போல் நமக்கு ஃப்ரண்ட் ரூமே கொடுத்துட்டாங்க சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இது மம்மிஸ் மாதிரி பத்துனுக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, இது நம்ம ஆள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ரூம் ஃபார் டுடே. ஓகே ப்ரிட்டி டீசென்ட். ஒரு கப்பல் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்பேஷியஸாக போதும். 2 பேர் வந்தால் இவ்வளோ இதாக இருக்குது ரூமு, நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேபி மூன் இங்கே தான் இன்னைக்கு. பேபி மூன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே தான் நம்மளுக்கு ஃபுல் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த வாஷ்ரூம் நல்லா இருக்குப்பா, பெருசா போதும். நம்ம 2 பேருக்கு இன்னும் எவ்வளோ பெருசு வேணும்? ஓகே ஓகே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டீசெண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இப்போ அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு ரெசார்ட் வாக்கிங் போயிட்டு உங்களுக்கு தான் ரெசார்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ரூம் டூரே போட்டுறோம், உங்களுக்கு ரெசார்ட் டூரே போட்டுறோமே. இன்னும் டீட்டெயில்ஸாக நம்மளே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரூம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. எஸ் நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம பேக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு வாக்கிங் போடலான்னு வந்துக்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு தெரிஞ்சுன்னா இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்துட்டேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்க வெயில் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காட்டுறேன் ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. யாருமே இல்லைப்பா, நம்ம தான் அப்போ வந்து தட்டுன்னு வந்துட்டா. வா உட்கார் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஸ்விம்மிங் பூல், காலியாக இருக்குது. ஸோ நம்மளே வந்து ஜாலியாக வந்து இப்போ நானும் மோனா வண்டி தான் இருக்க போகிறோம். என்ன ஒட்டா ஆச்சுனா இல்லைம்மா எங்கே 6 லாஸ்ட்லையா? 6 இங்கே வந்துட்டு இது இந்த கிட்ஸ். அதுதான் உனக்கு. நோ சில்லுன்னு இருக்கா சூடா இருக்கா? ஆமாம் நல்லா இருக்குது, பீஸாக இருக்குது, அப்படியே ஸ்பெஷலாக இறங்குது. எங்கோ பீஸா இருக்குது. போட்டாங்க கேட்குறதெல்லாம் படுறாங்கப்பா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பேபி மூன் மினி பேபி மூணுன்னு வந்தோம். பேபி மூனுக்கு பண்ணுற விஷயம் எதுவுமே பண்ணுங்க, நம்ம தான் என்ஜாய் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் நலிப்பா எங்கே வா இதில் ஸ்விம்மிங் பண்ணுங்க. ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் அது ஆழம். என்ன ஒரு இன்பமாடா. ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் வந்து எல்லாம் ஜாலியாக இந்த மாதிரி ஃபேமிலியாக ரெசார்ட்டோ இல்லை எங்கன்னா பீச்சோ போயிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் வந்து குச்சி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக எப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கும் மோனாக்கும். இப்போ வந்து யாருமே இல்லை பாருங்களா, எங்கள் லக்கி இன்னைக்கு யாருமே இல்லையே. ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. மெல்லவா ஸ்லோவா. இப்போ மோனாக்கும் அத்தை ஸ்லோவாக வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். உக்கார வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே லைட்டாக நலிட்ட ஒன்றாவது எல்லாம் செக் பண்ணின்னு கேட்டேன்தா. அது வந்து ஆக்சுவலாக ரிலீஃபாக இருக்கும். அங்கே 6 4K போங்க. இதுதான் 4. 4 இல்லை 5லேருந்து ஸ்டார்ட்டு. 5 6 7 அங்கே 4 பார்த்தேன். மேலே இடுப்பில் உக்காந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே விடல, இடுப்பில் உக்காந்துக்கு தவுக்கல மாதிரி மங்கி இருக்கும்ல. இல்லை இவ்வளோ நேரம் அவங்க உக்காந்துருந்துச்சு. ஓகேங்களா, ஷவர் இல்லைன்னு கத்தி நின்றுச்சு. இப்போ பாவம் ஒரு போட்டு விட்டுக்கிறேன். கொட்டு கொட்டு விளாடுங்களா கட்டு. அவனும் தண்ணியில் இருப்போம், நானும் தண்ணியில் இருப்போம். இரு ஜாலியாக இரு. என் ஃபோன் அங்கே தான் வச்சுட்டு வந்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, பார்த்து பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸ்லோவாக இரு, ரொம்ப இது பண்ணாத. எதுனா ஃபீல் ஆகிடுச்சுன்னா வெளில போய்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணி கேட்டு பர்மிஷன் கேட்டு எல்லாம் தெரிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி விட்டுக்கிறேன். சும்மா வந்து நம்ம தெரியாமல் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா, ஜாலியாக இருக்கு. டேக் யூர் டைம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது மோனா. தண்ணியில் இறங்கணும்னு ஆசைப்பட்டு அங்கேயே இருந்துட்டு அங்கேயே போய்டும், அவ்வளோதான். ஜாஸ்தியெல்லாம் இது பண்ணாது. இப்போ அங்கே போகிறேன்னா அங்கே கொண்டாட, அங்கே போய்டு. வா போயிடாத வா.
ஸ்லோவாக இருங்க சூப்பர். அவ்வளோதான் இல்லை, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணு. குழந்தை குளிப்பாட்ட அப்படியே. அது குழந்தைக்கு ஃபீல் ஆகும் இல்லைப்பா வயிறில் தண்ணி. உனக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணு, உனக்கு தான் ஸ்விம்மிங்கே தெரியாது. தைலாண்டில் ஒரு காமெடி பண்ணியே, ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டு மாறுன்னு குடிச்சிட்டு தண்ணியில். இப்போட அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிச்சு. நான் தண்ணியில் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க வந்துட்டு, நானும் வர்றேன்ப்பா ப்ளீஸ்ப்பா இருந்துச்சு. சரி ஓகே. ரிலாக்ஸ் பண்ணுறது தான் வந்துக்கிறோம். ஸோ ரிலாக்ஸ். தண்ணி உக்காந்து ஏஞ்சி பாரு, உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணு. நான் எவ்வளோ ஹைட்டு? 4 feet ஆகுது தண்ணி. போ லாஸ்ட்டில் போ. முதுல விழுட்டோம். ஏன் வயிறு காமிக்காத. ரொம்ப பெருசாகுதா? புத்தர் உட்காந்துருக்காங்க. புத்தர் பாருங்க மங்கி மாதிரி நினைக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. முது வழியில போவோம். ஜாலியாக இருக்குதா? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதா? சாரி, ஸ்ட்ரெஸ் இருக்கா? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவ்வளோ நீ அங்கே போகவே மாட்டேன்ற, அதனால தான் அங்கே வர பண்ணல. செல்லக்குத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து குழந்தை வயிற்றில் இருக்கிறான், ஓகேங்களா? ஆனால் பெண்ணா நம்மளுக்கு என்ன தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பிறந்த உடனே இதே கூப்பிட்டு வந்து அவங்க சொல்லுவோம், நீ வயிற்றில் இருக்கும்போது நம்ம அம்மா வந்து இங்கே தண்ணியில் ஆட வச்சுருந்தாளா ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஜாலியாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது 1 hour தான். 5 to 6 தான், 6 o'clock தான். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்விம்மிங் பூல் ஆட்டை போட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:10. ஸோ 6:10 ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜூஸு, ஸ்நாக்ஸு பஜ்ஜி போண்டா. நான் ஜூஸ். இதுதான் ஜூஸ் போட்டுக்கிறது மேடம். ஓகே மேடம், எப்படி போயிருக்கு உனக்கு? உனக்கு தான் நான் கூப்பிட்டு வந்தேன். நீ ரிலாக்ஸ் ஆகணும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்தேன். சூப்பர். நீ தான் சொல்லணும். நல்லா போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா சந்தோஷம் பண்ணோம், அவ்வளோதான். எனக்கு அது என்ன சொல்கிறது, வாரம் பண்ணால் டெய்லி பண்ணால் கூட என்னால் நான் பண்ணுவேன். இது வந்து என்னது, கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த சந்தோஷன்றது அந்த மதர்லலாம் என்ன தான் 2 பேருமே என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம், குழந்தையும் வந்து ஹாப்பியாக அப்படி இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்சிருந்து நான் வந்து மோனா வந்து பெஸ்ட்டாக அதை சந்தோஷப்படுத்தினே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸு. சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா, சுட பக்கோடா, நகெட்ஸு, மோனாக்கு வந்து லெமன் போடுங்க, வாட்டர்மெலன் ஜூஸு, எனக்கு டீ நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து நாங்கள் 2 பேரும் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துனுக்குறோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் ஓடிங்குது. சிஎஸ்கே மேட்ச் ப்ளஸ்ஸு we are vibing. நம்ம வீட்ல இருக்க சைஸ் டிவி ஒண்ணா இல்ல அது பெருசா? ஏய், சின்னதுப்பா இது. 32 inches நினைக்கிறேன். இது நம்மளது 46 நம்மளது. பெருசு நம்மளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம்.